எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தால் 9 வருஷம் இருந்தார். என்ன கிழிச்சார் உங்களுக்கு? நான் வந்த பிறகு தான் ரோடுகள்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தையெல்லாம் மக்களை பற்றியே பேசுறது கிடையாது. திமுக பற்றி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்லை, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? எவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசாக பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க? 2013 2017 அமைச்சரை பற்றி பிடிக்கிட்டாங்களா? அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்களா? எப்படி பிடுங்கினாங்க? உலகத்திலேயே உள்ள அதிசயம், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய புள்ள, நம்ம பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனால் திரு சொங்காட்டையன் வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது தப்பான பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதிகளுக்கு அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமாக போய் நான் கீழே அப்போ தான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில். போய் நேரடியாக போய் இவருடைய சொங்காட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படி அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும்போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்போவே பதவி எடுத்துட்டாங்க.